ஹாய்ங்க. இன்றைக்கி எப்பயும் போல் காலையில் டே வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்றைக்கி காலையிலேயே நாகம்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நானும் பாட்டி தம்பி எல்லாருமே. அப்புறம் எப்பயும் போல் தான் சமையல், தம்பி கொண்டு போய் ஸ்கூல் விடுறது, பிக்கப் பண்ணுறது, அப்புறம் அம்மா அவங்க வீட்டு குலதெய்வம் கோயிலில் வந்து கெடா வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் போயிருந்தோம். நிறைய டிஎம் என்னென்னா, நீங்கள் ஏன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா, எப்படி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணீங்க, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, இல்லை வேண்டான்னு ஒதுங்கிட்டிங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. நானும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனேன், போகாமல் இல்லை. குழந்தை தூக்கிட்டு நானும் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். என்னென்னு போனேன்னா, என் ஹஸ்பண்ட் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, எங்கே இருக்காருன்னே தெரியல. அட்லீஸ்ட் அவர் எங்கே இருக்காருன்னா தெரிஞ்சால் பரவாயில்லன்னு தான் நான் போயிருந்தேன் ஸ்டேஷனுக்கு. பட் எனக்கு அங்கே நடந்தது எல்லாமே உல்ட்டா. நீங்களே தெரிஞ்சுக்கோங்களேன். அதாவது இன்றைக்கோ அன்னைக்கோ எப்போனாலுமே நம்ம போலீஸ், கோர்ட்டு, இந்த மாதிரி சட்ட ரீதியாக போகும்போது அங்கே எல்லாமே எவிடன்ஸ் தான். ஸோ ஒரு பொண்ணை வந்து சீக்கிரமாக, ஒரு பொண்ணோ ஆணோ 2 பேரையுமே சீக்கிரமாக தப்புன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு அதுக்கு 4 ப்ரூஃபை கொண்டு வந்துட்டாங்கன்னா அதையும் சட்டம் நம்பும். சுற்றி இருக்க 4 பேரும் நம்புவாங்க. அதே இப்போ என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதை எல்லாருமே நம்பிட்டு என்னை கேவலமாக பேசுவாங்க. இதே நான் அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் ஒரு 4 எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதை நான் நிரூபிச்சேன்னா, ஓ இப்படி இல்லையாமா அப்படிம்பாங்க. அதே இன்னொருத்தவங்க கொண்டாந்து இந்த மாதிரி தாங்க. அதாவது நம்ம நிரூபிக்கிற வரைக்கும் நிரூபிச்சுட்டே தான் இருக்கணும். நம்ம மேலே குத்தம் சொல்கிறாங்கன்னு இதுக்கு எதுக்கு நம்ம கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? எப்படி இருந்தாலும் பெண்ணை தான் கேவலமாக பேசுவாங்க இல்லையா? இவளுக்கு போக தெரியுது, கல்யாணம் பண்ண தெரியுது, புள்ள பெற்றுக்க தெரியுது, இதெல்லாம் தெரியாதா, அதெல்லாம் தெரியாதான்னு பேசுவாங்க. ஆனால் பேசுகிற யாருக்குமே தெரியாது. உங்களுக்குமே ஒன்றும் தெரியாமல் தான் நீங்களும் அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் எல்லாரையும் மிரட்டிட்டு கூட உட்காந்துருப்பீங்க, இல்லை அன்பால் கட்டி போட்டு கூட உட்காந்துருப்பீங்க. எங்களுக்கு அந்த 2மே தெரியாமல் தான் நாங்கள் தனியாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா கல்யாணம் பண்ணால் அடுத்த ப்ராசஸ் புள்ள பெற்றுக்கிறது தான். இது தெரியுது அது தெரியலையான்னு பேசுகிறவங்கெல்லாம் முட்டாள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வாழ்க்கைன்றது என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து ஒரு அனுபவ பாடமாக வாழ்கிறது தான். புரியுதா? ஒருத்தரோட அனுபவத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு இது இப்படி தான் போகணும் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. இல்லை நம்ம லைஃப் இவ்வளோதான்டா அப்படின்னு நினச்சிட்டு அதை அனுசரித்து போகிறது ஒரு வாழ்க்கை. அனுசரிக்க முடியாது அப்படின்னு போகிறது ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து எந்த சட்டத்துக்கும் எந்த இதுக்கும் வந்து போய் என்னை ப்ரூஃப் பண்ணணும்னு நான் நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு வந்து எல்லாமே தெரியும். நான் தப்பு பண்ணேன்னா எனக்கு தண்டனை அங்கேருந்து கிடைக்கும், காலப்போக்கில் கிடைக்கும், நான் அனுபவிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்றதுனால நான் போலீஸ் ஸ்டேஷனோட ஸ்டாப் ஆகிட்டேன். கோர்ட்டுக்கு நான் போகலை. ஏன்னா நான் வந்து என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. அதனால் நான் போகலை. இதுதான் என்னுடைய பதில்.